வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டக்குன்னு உதிக்கக்கூடியவை. ஆனா, அதையும் தாண்டி வந்து நம்ம நேயர்கள் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க சில தலைப்புகள வந்து நெறைய வாட்டி கேட்டுட்டாங்க அப்டின்னா, விருப்பப்படுறாங்க அப்டிங்கிறனால தவிர்க்க முடியாம, ஏன்னா அந்த தலைப்பு குறித்து நம்மளே பல காணொளிகள் வந்து பார்த்திருப்போம். ஆனா, நம்ம சேனல்லயும் பார்க்கணும்னு விரும்புறாங்க அப்டிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல மீண்டும் நான் வந்து வரவேற்கறதுக்காக மிகவும் மகிழ்கிறேன். நம்மளோட கெஸ்டான தடா ரஹீம் அவர்களை. வணக்கம். வாங்க. வணக்கம் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நீங்க பழனி பாபா அவர்கள பத்தி பேசின நெறைய காணொளிகள் நான் பார்த்திருக்கேன். ஆனா நேயர்கள் திரும்ப திரும்ப நம்மளோட சேனல்ல அத கேட்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, பழனி பாபா அவர்கள் நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. உலக அரசியல் பேசியிருக்காரு. அன்னைக்கு கூடிய அரசியல்வாதிகள் பேசியிருக்காரு. இன்னைக்கு நடக்கிற விஷயத்த அன்னைக்கே கணிச்சு நெறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நம்ம சேனல்ல வந்து திரும்ப திரும்ப கேட்கிறப்போ, அவர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ நெறைய தமிழ் தேசியம் பேசியிருக்காரோ! அதனால தான் வந்து என்னுடைய ரசிகர்களுக்கோ, இல்ல நம்மளோட பின்தொடர்பாளருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து தோணுச்சு. நீங்க ஆனா பழனி பாபா அவர்கள என்ன மாரி ஒரு நபரா வந்து பார்க்குறீங்க? உங்களோட மனசுல என்ன ஒரு கேரக்டரா இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லுங்க. நான் ஒரு சிறந்த ஒரு சமூக செயற்பாட்டாளரா என்னுடைய பார்வையில நான் பார்க்குறேன். 2வது வந்து தொலைநோக்கு பார்வை வந்து அவருக்கு அதிகம். ஏன்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொண்டா இந்த அரசுகள் செவிசாய்க்கும், ம். செவிசாய்த்து அந்த இலக்க நம்ம அடைய முடியும் அப்படின்றத இலகுவா வந்து கையாளுவாரு. அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஆச்சரியமான மேடைகள்ல உட்கார்ந்து பேசுறாருன்றது ஒரு பக்கம். ம். அவருடைய பேச்சு போல்ட்னஸ் இருக்கும். அதே நேரத்தில அந்த லாஜிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, பிரமிக்க செய்யும். ம். ம். பாபாவ ம். பற்றி சொல்லணும்னா, அ பிரமிக்கவே செய்யாது. எனக்கு என்ன ஒரே ஒரு பெருமைன்னு சொன்னா, அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தேன் அப்படின்ற ஒரு பெருமை. அவர் சமூக செயல்பாட்டாளர் செயல்படும்போது, அவர் கூட இணைந்து நான் இருந்தேன் அப்படின்ற ஒரு பெருமை. பலமுறை சந்திச்சிருக்கீங்க அப்போ. இல்ல கூடவே இருந்திருக்கீங்க. இருந்திருக்கேன். அ 3வது என்னன்னு சொன்னா, அவரு கூட வழக்கு வாங்குனவங்க யாருமே இல்ல தமிழ்நாட்டுல. அதாவது அவரு பாபா இருக்காருன்னா, பாபா கூடவே ஒரு வழக்கு. பாபாவுக்கும் அவருக்குமான வழக்குன்னு பார்த்தா யாருமே இல்ல. ம். நான் ம். மட்டும் தான். அவர் கூடவே இருந்து அவரு வழக்கும் வாங்குவேன். தடா வழக்கும் வாங்கியிருக்கேன்னு சொன்னா அது நான் தான். இப்படி வந்து பல விஷயங்கள்ல எனக்கும் பாபாவுக்கும் வந்து இன்னைக்கு தமிழகமே வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் இளைஞர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ம். அ தமிழ் தேசிய சித்தாந்த இளைஞர்களும், திராவிட சித்தாந்த இளைஞர்களும் போட்டி போட்டு அவர தலைமை தூக்கி வச்சு கொண்டாடும்போது பார்க்கும்போது, பிரமிப்பா இருக்கு ம். எனக்கு. ம். ம். அவரு அன்னைக்கு வந்து ஒரு மேடை பேசிட்டு என்ன பண்ணுவாரு, இறங்குவாரு. இறங்குன உடனே என்ன பண்ணாரு, அந்த அ கேசட்ட வாங்குவாரு. ம். ம். கேசட் வாங்குவாரு. நான் கூட கிண்டல் பண்ணுவேன். "ஏங்க பேசிட்டு போலாம் பாபா. சும்மா போட்டு கேசட்டுக்காக நிக்கணுமா?" வீடியோ கேசெட் அந்த ஆமா காலகட்டத்துல. அந்த ஆ. காலகட்டத்துல. ஆ. அந்த வீடியோ கேசட் வாங்குவாரு. இல்லன்னா ஆடியோ கேசட் 2 தான் இருக்கும். ஆடியோ அண்ட் வீடியோ. வாங்குறதுக்கு நிப்பாரு. நான் என்ன பண்ணுவேன், "வாங்க போவோம்ன்னு" சொன்னா, ஒரு தட்டு தட்டுவாரு. "போய் ம். வாங்கிட்டு வாடா முதல்ல." ம். அத வாங்காம அங்கேருந்து நகர மாட்டாரு. ஆனா அப்போ வந்து நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா, எதுக்குடா இந்த மனுஷன் இதெல்லாம் வாங்கி, இத யாரோ ஒருத்தன் பிரிண்ட் போட்டு, அவன் எவனோ சம்பாரிக்கிறதுக்கு, இவரு வந்து அத மெனக்கெட்டு போயி, அதுக்குன்னு செலவு கண்ணும் கருத்துமா இருக்காரு. ஆமா. செலவு பண்ணது மட்டும் இல்லாம, அது பேசி முடிஞ்ச உடனே அந்த மாஸ்டர் கேசட் வாங்கிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாரு அப்படிங்கும்போது, அப்போ வாகனத்துல வரும்போது சில நேரங்கள்ல கேட்பேன் கூட. "இது என்ன பண்ண போறீங்க? இப்ப எவனோ சம்பாதிக்கிறான். ம். இந்த கேசட்ட வித்து எவனோ சம்பாதிக்கிறான்" அப்படிங்கும்போது, அப்ப சொல்லுவாரு, "வித்து அவன் சம்பாதிக்கிறான், சம்பாதிக்காம போட்டான். அது வேற சரி. விஷயம். ஆனா, இது எதுக்குன்னு சொன்னா, நான் வந்து மேடையில பேசுறேன். இத பேசிட்டாரு பாபா, அத பேசிட்டாரு பாபான்னு போலீஸ்காரன் கண் குத்தி பாம்பு மாரி இருக்கான். அவன் வழக்கு தொடுத்தான்னா, நான் அப்படி பேசல, இப்படிதான் பேசுனதுக்கு மாஸ்டர் கேசட் என்கிட்ட இருந்தா தான் நான் என்னால வந்து கவுண்டர் குடுக்க ப்ரூஃபா முடியும் குடுக்க முடியும். குடுக்க முடியும். மாஸ்டர் கேசட் என்கிட்ட இல்லன்னா, என்னால கவுண்டர் குடுக்க முடியாதுன்னுவாரு. அப்பதான் அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை. இதே மற்றவங்க வந்து அந்த மாரி. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில எத்தனையோ தலைவர்கள் பாபாவ விட பிரமாதமான பேச்சாளர்கள்லாம் கூட இருந்திருக்காங்க. ஆனா யாருடைய பேச்சு இன்னைக்கு சோசியல் மீடியால இல்லல்ல. அப்போ சர்க்குலேஷன்ல இல்ல அது. இல்ல. ஆனா இன்னைக்கு பாபாவுடைய ஸ்பீச் வந்து இந்த அளவுக்கு சர்க்குலேஷன் வருதுன்னு சொன்னா, அவரு அன்னைக்கு அத வந்து அது தொலைநோக்கு பார்வை தானே. அது கண்ணும் கருத்துமா அவர் சேர்த்து வச்ச ஒவ்வொரு வீடியோ, ஆடியோக்கள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பெரிய அளவுக்கு வந்து பேசும் பொருளா இருக்கு. சில பேர் அத YouTubeன்னு ஆரம்பிச்சு பாபா பேர வச்சு சம்பாரிக்கிறாங்க. ம். 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 சில பேரு என்ன பண்றாங்க, அந்த பாபா கேசட்ட கேட்டு கேட்டு 2, 3 புத்தகம் எழுதி பாபா இப்படிதான், பாபா அப்படிதான்னு சொல்லி சம்பாதிக்கவும் செய்றாங்க. ம். ம். ஆ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அரசியல முன்னெடுத்தாலும், இருந்தாலும் இன்னைக்கு பாபா வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா, அ அது என்னது ஜென்ஸி இளைஞர்கள் ம். மத்தியில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா பாபா இருக்காரு. இல்லைங்களா? ஓகே. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, தமிழ் தேசிய இளைஞர்கள் ஏன் அவர வந்து இது ஆமா. பண்ணாங்க? அதிகமா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்வம் இருக்கு அவங்ககிட்ட அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியுது. அதனால கேட்டேன். இப்ப நீங்க தமிழ் தேசியமா இருக்கட்டும், திராவிட அமைப்புகளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாபாவ இன்னைக்கு வந்து
அன்னைக்கு அந்த பேச்சுக்கள்லாம் அவங்க கேட்கல. இன்னைக்கு கேட்க கேட்க வந்து புலங்காயுதம் அடைகிறாங்க ம். ஒவ்வொருத்தரும். புரியுதுங்களா? இதுதான் அவரு பாபா கிட்ட வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதிநுட்பம் அவர்கிட்ட அதிகம். எந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளணும்? எந்த நேரத்திலும் சமரசம் செய்து கொள்ள. அவர்கிட்ட இருந்த நான் பார்த்த அவர் கூடவே இருப்பேன். நான் பார்த்த அளவுக்கு அவருக்கு இருக்க ஆங்கில புலமை, ம். திறமையான ம். ம். பேச்சு, இத பயன்படுத்தி அந்த நேரத்தில எம்எல்ஏ, எம்பி இல்ல எப்படி வேணா போயிருக்கலாம். செட்டில் ஆயிருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் கூடவும் இருந்திருக்காரு, கருணாநிதி கூட இருந்திருக்காரு. இவ்வளோ ஒரு திறமையான பேச்சாற்றல் யாருன்னா விடுவாங்களா? விட மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ அவரு ஆயிருக்கலாம். பட் அவருக்கு பொறுத்தவரையிலும் எப்படின்னு சொன்னா, என்னைக்கும் அத நோக்கி அவரு ம். பயணிச்சது இல்ல. ம். ம். நான் கூட கேட்பேன், "பாபா நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் இருந்தா நல்லா இருக்குமேன்றாரு." ம். நாசமா போன அரசியல் அங்கீகாரம் அங்கீகாரம்ன்றியேடா. அரசியல் அங்கீகாரம் வந்து என்னடா புடுங்க போறோம்? அப்படியே கேட்பாரு. ஒரு எம்எல்ஏ ஆனேன்னு சொன்னா, எம்எல்ஏ நல்லா இருப்பான். இந்த சமூகத்துக்கோ, ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த அரச பயங்கரவாதத்துக்கு ஆளான மக்களுக்கு எதிரா நீ என்ன புடுங்குவ நீ? நீ ஒரு அங்கீகாரம் பெற்றா அப்படின்னுவாரு. அன்னைக்கு அவர் சொன்னது இன்னைக்கு நான் கண்கூடா பார்க்கிறேன். எத்தனையோ பேர் வந்து அங்கீகாரத்தை நோக்கி தங்களுடைய அமைப்புகள போய் ஒரு அ ஏதோ ஒரு கட்சிகிட்ட அடமானம் அடமானம் வச்சுட்டு. வச்சுடுறேன். அடமானம் வச்சுட்டு ஒரு எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ ஆயிடுறாங்க. ஆனா அதன் பிறகு அவங்களால வந்து அந்த அரசு செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளையோ, அல்லது ஏதாவது ஒரு சமூகத்துக்கு எதிரா செயல்படும்போதோ, எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு கூட பயப்படுறாங்க இல்லைங்களா? ம். இருக்கா இல்லைங்களா? அப்ப அன்னைக்கு அவரு அந்த தொலைநோக்கு பார்வையோடு அவர் சொன்ன விஷயங்கள் தான் எனக்கு இன்னும் கூட வந்து ரிங்காரமா அடிக்குது. புரியுது. அரசியல் அங்கீகாரம் என்பது ஒரு மயிருக்கு சமன்டா அப்படின்னுவாரு. புரியுதுங்களா? அதுக்கு இந்த ஒரு கட்டமைப்புல வந்து ஒரு பெரிய வேல்யூ இல்ல அப்படிங்கிறத அன்னைக்கு அப்படியே தெரிஞ்சு இருப்பாரு. வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து சீமான் சொல்றாரு, திராவிட இயக்கங்கள ஒழிச்சிட்டு ம். நம்ம வேற கட்டமைப்பு. இது பாபா அன்னைக்கே சொல்ட்டாரு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பல கேசட்ல நீங்க கேட்டுருக்கலாம். ம். பல ம். கூட்டங்கள்ல பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, வன்னியரு, தலித்து, ம். அ முக்குளத்தோரு, அப்புறம் வந்து நாடாரு, இருக்கக்கூடிய எல்லா சமயங்களையும் ஒன்றிணைச்சுட்டுனா, இங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள ஈஸியா அப்புறப்படுத்திடலாம். அதாவது அவங்களோட அரசியலே இங்க இருக்காது அதுக்கு மேல. இருக்காது. இத ஒருங்கிணைப்படுத்துனது தான் நமக்கு வேலை. அது ம். பிராமணர்களை தவிர அப்படின்ற ஒரு வார்த்தை விடுவாரு அவரு. அது மட்டும் வந்து அவரு பிராமண எதிர்ப்பான ஒரு அதுல ரொம்ப கடுமையா இருந்தாரு கடைசி கடுமையா வரைக்கும். இருந்தாரு. அது எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டாரு. பிராமணர்களை தவிர இந்த சாதிகளை, தேவேந்திர குல வேளாளர் எல்லாம் இத ஒருங்கிணைச்சு அதனால தான் வந்து நம்முடைய டாக்டர் தலைமையில், ராமதாஸ் ம். தலைமையில அவரு என்ன பண்றாரு, முக்குலத்தோர சேர்க்கிறாரு, நாடார்கள சேர்க்கிறாரு, ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன் போன்ற தேவேந்திர ஒரே குல அமைப்பு வேளாளர் கீழ எல்லாரையும் திரட்டுறாரு. எல்லாரையும் கொண்டு வர்றாரு. திருமாவளவன வந்து பாமக கூட ம். இணைங்கன்றாரு. அதான் இணைஞ்சு இணைந்து செயல்படுங்க. செயல்படுங்க அப்படின்றாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா வந்து வரும். அப்பதான் நம்ம மக்களுக்கு உண்டான ஒரு ஆட்சியா நம்ம நடத்த முடியும் தமிழ்நாட்டுல. இல்லன்னு சொன்னா இது வேஸ்ட்டு. இந்த இது வந்து எல்லாமே கார்ப்பரேட் ஆயிடுச்சு. அப்படின்னு அன்னைக்கே அவரு விதைச்சாரு. அத இன்னைக்கு சீமான் வந்து அரசியலா முன்னெடுத்து செயல்படுத்திட்டு வர்றாரு. அதுதான் என்னுடைய பார்வையில நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே. இப்போ பழனி பாபா வந்து இவ்ளோ விஷயங்கள் பேசுறாரே ம். அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா ஏதோ டாக்டரேட் படிச்சிருப்பார் போல இருக்கு. இல்ல ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கேன். அப்படி எப்படி அவரோட பின்னணி எப்படி வந்திருப்பாரு? அது ஏன் பழனி பாபான்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நெறைய கேள்விகள் இருக்கும். அவரோட பின்னணிய குறித்து சொல்லுங்க. எங்க இருந்து அவரோட இல்ல கதை ஆக்சுவலா அவர் தொடங்குது? பேரு பார்த்தீங்கன்னா, அகமது அலி தான். ஆ. அவர் குன்னூரு அவங்க அ அத்தா ஊர் வந்து குன்னூரு. ம். ம். அம்மா ஊட்டில. ஊட்டி ஊட்டி குன்னூரு. அம்மா சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயக்குடி. ம். இதுதான் அவருடைய இது. பேஸ். அ ஒ ஒ காப்பிக்குட்ட ராவுத்தர்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் அவரு. ம். ம். பொருளாதாரத்திலயும் வளமான நபரு. அ அப்ப பாபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 4 பேர். பாபா உட்பட 4 பேர் சகோதரர்கள். ம். அப்புறம் 3 சகோதரிகள். இதுதான் அவங்களுடைய ஒரு குடும்பம். குடும்பம். அ அதில வந்து பார்த்தீங்கன்னா, பாபா வந்து சிறு வயதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்பவுமே இருக்கும் பார்த்தீங்களா, இப்ப நீங்க கூட என்ன பண்ணுவீங்க, நம்ம கூட என்ன பண்ணுவோம், யாருன்னா ஒரு சின்ன பையன் நல்லா பேசுனா, ம்ஹ்ம். நம்ம போய் மேடையில உட்கார்ந்தா கூட அவன கூப்பிட்டு வச்சு பேச விடுவோம். துரு துருன்னு துடுக்கா இருக்கானே பேச பேசுறதுக்காக. விடுவோம். அதேமாரி பாடல் ஒருத்தன் எவனோ பாடுனான் சின்ன பையன் அவன கூப்பிட்டு வச்சு என்கரேஜ் பண்ணுவோம். ம். அது ம். எல்லா அரசியல் தலைவர்களும். அந்த மாரி வந்து பாபா வந்து அந்த துடுக்கோட இருக்கும்போது, மூக்கியா தேவர் தான் வந்து என்ன பண்றாருன்னா, முக்கியத்துவம். இந்த பையன் நல்லா பேசுறான்ப்பா. இவன பேச விடுங்கப்பா" அப்படின்னு சொல்லி பேச விட்டு, பாபா பேசும்போது லாஜிக்காவும் சரி, சென்டிமென்ட்டாவும் சரி, ஏதோ பெரிய மனுஷன் பேசுற மாரி பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டு, "டேய் நீ பாபா மாரியே இருக்கியேடா" அப்படின்னு சொல்லி அவரு வச்ச பேர் தான் பாபா. பாபா. அது ஊர் பழனின்றதுனால பழனி பாபான்னு சொல்லிட்டு மருவிச்சு. பேர் வந்துருச்சு. பழனி ஆயக்கூடியதுனால பழனி பாபான்ற மாரி மருவிச்சு. அவர் பேரு வந்து அகமது அலி தான் அவர் ம். பேரு. ம். பேரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதன் பிறகு அவரு வந்து அந்த குடும்பத்தாருடைய சொத்து, கித்து எதுவுமே கண்டுக்காம, அவர் பாட்டுக்கு வந்து தன்னை வந்து தமிழ் சமூகத்துக்கு அர்ப்பணிச்சாருன்னு தான் ஓகே. சொல்லணும். படிப்பெல்லாம் முடிச்சிடுறாரு ஆனா பேரலல்லா. எல்லாமே முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து இதுக்கு நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லார்கிட்டயும் தொடர்பு. ம். அது எப்படின்னு சொன்னா, அ அவர சில பேர் சாமியாரா கூட சித்தரிப்பாங்க.
ஏன் சொன்னீங்கன்னா, சித்தர்கள் கிட்ட போய் பழகுறாரு முதல்ல. ம். சித்தர்கள் கிட்ட. பிறகு பிரம்மாண்டமான யோகிகள் கிட்ட போய் பழகுறாரு. பழகி எல்லார்கிட்டயும் வந்து என்ன இருக்கு அப்படின்றத சிறு வயதிலிருந்தே அவருக்கு கத்துக்கணுன்ற ஆசையில அவர் அப்படிதான் நல்லது, போறாரு. கெட்டது எல்லாமே ஆமா, தெரிஞ்சுக்கிறாரு. ஆமா. எல்லாமே அப்படிதான் போறாரு. போயிட்டு அதன் பிறகு அவர் ஸ்டடி ஆயிட்டு ஒரு நிலைக்கு வந்து இதுதான் அரசியல், இதுதான் சமூகம். இதுக்காக தான் நம்ம அர்ப்பணிக்கிறோம் அப்படின்ற நிலைக்கு அவர் வராரு. அந்த காலகட்டங்கள் தான் வந்து இந்திரா காந்தி கூட தொடர்பு, எம்ஜிஆர் கூட தொடர்பு. எம்ஜிஆர் கிட்ட தொடர்பு வந்து முக்கிய தேவர் மூலியமா ஏற்படுத்துது. ஆனா இந்திரா காந்தி கிட்ட எப்படிங்க சம்மந்தமே இல்லாம இல்ல போயிட்டு? அதான் சொன்னேன். அந்த யோகிகள், அந்த ஆமா, இவங்க குரூப் இருந்தாங்கல்ல. ஆமா. அந்த குரூப் கூட தொடர்பு இருக்கும்போது, அ அ ஒரு தொடர்பு ஏற்பட்டது தான். இது எல்லாமே வந்து பாபா எங்ககிட்ட சொன்னது இல்ல. ம், ம், அந்த ம். நேரத்துல பாபா கூட நெருக்கமா இருந்த நபர்கள் என்கிட்ட சொன்னது. ரைட்டு. ஏன்னா, அந்த நேரத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 90 வாக்குல தான் 89, 90 வாக்குல தான் ஒரு 24, 23 வயசு இளைஞரா நான் அவர் கூட அவ்ளோ சின்ன வயசுல தான் நீங்க போய் சேர்றீங்க. இணையிறேன் அவர் கூட. அப்போ வந்து அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை எதார்த்தமான மனுஷன். நாங்கலாம் வீடியோ பார்த்திருப்போம். உங்களுக்கு அந்த காலகட்டத்துல வந்து ஒரு பெரிய ஊடகத்தின் மூலியமா அவர் தெரிஞ்சிருக்க மாட்டார்ல. எப்படி நீங்க அவர்கிட்ட போய் எந்த ஈர்ப்புல போய் சேர்றீங்க இல்ல, நீங்க? இல்ல. அது எந்த ஈர்ப்புன்னா, பொதுக்கூட்டங்கள் பேசுறாரு இல்லையா? அந்த பொதுக்கூட்டங்கள்ல பாபான்னு ஒருத்தன் பேசுறப்ப அப்படி ஆனா உண்மையிலேயே இவரு முஸ்லீமு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ம். நல்லா பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வடபழனியில தான் முதல் கூட்டம் நான் நீங்க பார்க்குறீங்க போய். ஆமா 89ல வடபழனியில ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல தான் பாபாவ பேசுறாருன்னாங்க. வந்து ஓடி வந்து பார்க்குறோம். அப்போ ஒரு விதமான அதன் பிறகு பாபாவ நேர்ல சந்திக்கிறோம். அ சந்திக்கும்போதே ஒரு இது இல்ல. என்னன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு வந்து பர்சனலா பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த மனுஷன் ஏன்னு சொன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல லாஜிக்கா வாழ்ந்துட்டவன், திடீர்னு வந்து, "என்னடா பண்ற நீ? என்ன வேலை செய்ற? என்ன தொழில் செய்ற?" அப்படின்னு கேட்கும்போது, என்னடா அவன் யார் இந்த ஆளு? எடுத்தோனே "என்னடா செய்ற? என்ன தொழில் செய்ற?" அப்படின்றான்னும்போது ஒரு கோவம் ஒரு வரும் பாருங்க. தொனி வந்து ஒரு மாரி இருக்கே ஆமா. அப்படின்னு. நமக்கு கூட பழகுன நண்பர்கள் கூட அப்படி பேசுனதில்ல. சரின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனா அதன் பிறகு நான் பிரஸ் வச்சிருக்கேன், பிரிண்டிங் பிரஸ் அப்படிங்கும்போது, அடுத்த நாளே ஆஃபீஸுக்கு ம், வந்துட்டாரு. ம், என் ம். பிரஸ்ஸுக்கு வந்துட்டாரு. அமிர்தகிரியில தான் பிரஸ் வச்சிருக்கேன். வந்துட்டு, "எங்கேயோ பார்த்தோமே இந்த ஆள." ஆமா. நேத்து பார்த்தோமே அவர்தான் இந்த பாபான்னு. ஆமா அவர் தானே இவரு. ம், ம். அப்படின்னு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு, இது என்ன பிரஸ்? அப்போ வந்து ட்ரெடல் பிரஸ் தான். ம், ம், ம். இப்பத்தி மாரி இருக்காது. இருந்தது. பழைய ஆமா. அப்ப அதெல்லாம் வந்துட்டு 10 பேர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீ தான் ஓனரான்னா, ஆமா பாபா அப்படின்ட்டேன். அப்படியே பரவாயில்லையே இந்த சின்ன வயசுல இப்படி வந்து ஒரு ம். திறமையா வந்து ஒரு ஒரு தொழில் நடத்துறியே, ஒரு 10 பேருக்கு வேலை குடுக்குறியே அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்து, அப்போதான் எனக்கு அன்னைக்கு விழுந்தவர் தான் நானு. 89ல அவர்கிட்ட விழுந்தது. இன்ன வரையிலும் என்னால மீள முடியாத ம்ஹ்ம். ஒரு நபரா நான் இருக்கேன். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு எளிமையா, ஒரு அவ்ளோ அப்பல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. 100 போஸ்டர் ஒட்டுவோங்க. ம். இன்னைக்கு மாரி சோசியல் மீடியா கூட இல்லைங்க. அதான் பப்ளிசிட்டி. போஸ்டர் மூலியமா பப்ளிசிட்டி. தான் எல்லாத்தையும் அந்த பரப்பணும். 100 போஸ்டர் ஒட்டுனா, பாபாவுடைய கூட்டத்துக்கு 10,000 பேர் அசால்ட்டா வருவாங்க. அவ்ளோ டர்ன் இன்னைக்கு அவுட். ம். இன்னைக்கு முஸ்லீம் தலைவர்கள்ல எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு கூட்டம் போடுறாருன்னு சொன்னோனே இவ்வளவு கூட்டம் கூடாது. இன்னைக்கு இருக்கிற சூழல். எல்லாமே ஒவ்வொரு அவங்கவங்க சார்பு கூட்டங்கள கூட்டு வராங்க புரியுது. இல்லைங்களா? இழுத்துட்டு வரணும் எல்லாம். எல்லாம். அவரு எப்படி ஒரே 100 போஸ்டர் ஒட்டுவேன் நான் சென்னையில. மண்ணடியில வந்து 3 ஸ்ட்ரீட்ல போடுவேன் நானு. ம், ம். கூட்டம் போடுவேன். போட்டோம்ன்னு சொன்னா அப்படியே அலை மோதும். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 10,000 பேர் வந்துட்டுன்னா, ஒரு 2,000 பேர் தான் முஸ்லீம் இருப்பான். ம், 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 ம். ஒரு 8,000 பேர் முஸ்லீம் அல்லாதவர் தான் இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா வன்னியர் மக்கள் வந்து பாபாவ வந்து தலைமையில தூக்கி வச்சு விளையாடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வன்னியர், தலித் மக்கள். வன்னியர் மக்கள் வந்து அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள வந்து பாபா பேசி முடிச்ச உடனே கூட்டம் கலையும். ரைட்டு. அடுத்தது ராமதாஸ் பேசணும். டாக்டர் பேசணும். அப்போ பாபா என்ன பண்ணுவாருன்னா, மைக் பிடிச்சு, "டேய் ஏன்டா அவன் பேசணும்னு எல்லாம் கலையும். உட்காருங்கடா. டாக்டர் பேசுறதுல என்ன மாரி உரைநடை இருக்காதுடா. தீர்வுடன் கூடிய கருத்து இருக்கு. ம், உட்கார்ந்து ம். கேளுங்கடான்னுவாரு." சொல்லுவாரு. ஓப்பனா அப்படியே எல்லார் அப்படியே முன்னாடியும். சொல்லுவாரு. "தீர்வு இருக்குன்டா. புரியுதுங்களா? தீர்வ கேட்கறதுக்கு உட்காருங்கடான்னு." அப்படியே உட்காருவாங்க மக்கள். ஒ ஒரு காலத்துல பாபா இப்படிங்கும்போது இப்படி சாஞ்சுகிட்டு பாபா கிட்ட அ டாக்டர் சொல்லுவாரு, ம். "பாபா போற போக்க பார்த்தா எங்க சமுதாய மக்களுக்கு நீங்க தலைவராயிடுவீங்க போல இருக்கே." இதெல்லாம் வந்து களத்தில் நடந்த எதார்த்த நிகழ்வுகள் இது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு விதமான ஒரு பிரம்மாண்டம் வந்து அன்னைக்கு அவரு அந்த கேசட்ட நின்னு வாங்கும்போது கோவப்பட்டவன் நானு. ம். இன்னைக்கு ஆச்சரியப்படுறேன். அவரு எந்த தொலைநோக்கு பார்வையோட இன்னைக்கு இல்லன்னு சொன்னா, இதெல்லாம் இல்ல அழிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சிருப்பாரு? அவரோட அ பேச்சின் மூலியமா தானே அட்ராக்ட் ஆயி. அழிக்கப்பட்டிருக்குங்க. இப்ப நம்ம லத்தீப் சாப் எடுத்தீங்க. நெறைய பேசியிருக்காரு. ம், ஒரு ஆதாரமே இல்லையே! ஆடியோக்களோ, வீடியோக்களோ பெரிய அளவுக்கு இல்லையே! ம். அது மாரி சமது சாப் பேசியிருக்காரு. அவரு அரசியல்ல பெரிய ஜாம்பவான். ஆனா எதுவுமே இல்லையே! இருக்கா இல்லைங்களா? இல்ல. ஆனா இவரு டாக்குமெண்ட் ஆவல அது. டாக்குமெண்ட் ஆகல. ஆனா இவருடைய ஆரம்பம் முதல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2கே இளைஞர்ன்னு சொல்லக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் கிட்ட எல்லார்கிட்டயும் இருக்கு.
நாங்கலாம் எல்லா வீடியோவுமே பார்த்துட்டோம். அதான் சொல்றேன். எல்லாமே இருக்குன்னு சொன்னா, அப்போ அவரு எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட நாம மடியலாம். ஆனா நாம் பேசிய பேச்சுக்கள், இன்றைக்கெல்லாம் நாளைக்கு இந்த இந்த இளைய தலைமுறை அதை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதன்படி நடக்கணும் அப்படின்றது தான் அவருடைய பார்வையா ம். இருந்தது. அவரோட அரசியல் என்னவா இருந்துச்சு? அவருக்குன்னு ஒரு அரசியல் நோக்கம், கருத்து இருக்கும்ல. எதற்காக அவர் பேசினாரு? அவரோட நோக்கம் இல்ல என்னவா அவரு இருந்துச்சு? ஒடுக்கப்பட்ட மக்கள், ம். சிறுபான்மை, இந்த ஆர்எஸ்எஸ், பாஜகவுடைய எதிர்ப்பு. எதிர்ப்பு. இதுல தான் அவர் தெளிவா இருந்தாரே தவிர, மற்றது நம்ம ஆட்சிக்கு வரணும், நம்ப முதல்வர் ஆகணும் அந்த மாரி அப்படின்ற அரசியல் அரசியல் இல்ல. அதே நேரத்துல இந்த இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சிகள மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தணும். அப்படின்ற விஷயத்துல தெளிவாவே இருந்து செயல்பட்டார். இல்ல. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இந்திரா காந்தி கூட தொடர்ந்தது வேற. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் கூடயும் நட்பா இருந்தாருன்னீங்க. கருணாநிதி அவர்களுக்கும் நட்பா இருந்தாருன்றீங்க. பட் பின்னாடி திராவிட கட்சிய எடுத்து பேசுறாரு. எம்ஜிஆருக்கும் இவருக்கும் என்ன மாரி ஒரு தொடர்பு இருந்துச்சு? ஏன் வந்து அவங்க 2 பேரும் இல்ல ஒருத்தர் பெரிய தொடர்புகள் இல்ல. அதே நேரத்துல வந்து என்னன்னு சொன்னா, எம்ஜிஆர் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியலைங்க. ம். எப்படின்னு சொன்னா, அவர் வந்து வானத்த பார்த்து, நிலாவ பார்த்து நட்சத்திரம்ன்னு சொன்னா ஆமான்னு சொல்ற அந்த கூட்டம் காலகட்டத்தில அப்படிதான் இருந்துச்சு. இருந்தது. ஆனா, அது பாபா வந்து சிறு வயதிலேயே வந்து முக்கியத்தவர் மூலியமா அங்க தொடர்பு கிடைச்சு போகும்போது, ஒரு முந்திரி கொட்டை மாரி எல்லாத்தையும் பேசுறத வச்சு, அது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு விதமான அருவருப்பு. என்னடா ம். இவன் வந்துட்டு இங்க வந்து எடக்கு மடக்கா பேசுறாப்பே அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு அறிக்கை குடுக்குறாரு. ம். பழனி பாபான்னு சொல்லிட்டு ஒருத்தரு, அ எங்க வந்தாலும் அதிமுக காரன்னு சொன்னா ஏத்துக்காதீங்க ம். அப்படின்னு சொல்லி, அதுவும் குறிப்பா வந்து கோட்டைக்கு வந்தாருன்னா அனுமதிக்காதீங்க உள்ள ம். 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 அப்படின்னு ஒரு அறிக்கை குடுக்குறாரு. அறிக்கை குடுத்த பிறகு தான் பாபாவே ஃபேமஸ் ஆனாரு. அவர் மூலியமா. ஆமா. அதுக்கு முன்னாடி அவர் நெறைய கூட்டங்கள் பேசியிருக்காரு. பட் வெளிய ஆகல. ஆனா அறிக்கை குடுத்த உடனே, அது பெரிய அளவுக்கு பேசு பொருளாகுது. யார் இந்த பாபா? யார் இந்த பாபா? இப்ப சும்மா சொன்னா அப்ப திமுக கலைஞர் சும்மா இருப்பாரா? ம். எம்ஜிஆரே எதிர்த்து பேசுற அளவுக்கு ஒருத்தன் இருக்கானா, கூட்டு வாடா. அரவணைச்சுக்கலாம் அப்படியே. அத அரவணைச்சுட்டு, அவங்க பெரும் கூட்டங்கள் எல்லாம் போட்டு, பாபாவ முக்கிய ஒரு பேச்சாளரா கொண்டு வராங்க. பாபாவும் கடுமையான பேச்சுக்கள் ம். மூலியமா ம். திமுகவை தூக்கி ஒரு நிப்பாரு. ஸ்டார் ஸ்பீக்கரா இருக்காரு. ஆமா. ஸ்டார் ஸ்பீக்கராக தூக்கி நிப்பாட்டுறாரு திமுகவ. ம். ம். நிப்பாட்டுறாரு. அதன் பிறகு அந்த நாகூர் கலவரம் காரணம் காட்டி பாபா மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வந்து கைது பண்ணிட்டாங்க. அப்போ பாபாவுக்கு வந்து கோவம். ஒரு சாதாரணமான ராமகோபால் ஐயருடைய அறிக்கைக்காக நீ என்னை கைது பண்ணி, அ தேசிய உள்ள வச்சு. பாதுகாப்பு சட்டத்துல போட்டேன்னு சொன்னா, அப்ப நீ ஆளணுன்றதுக்காக நான் கஷ்டப்பட்ட இது பலனற்று அதாவது போயிடுச்சு. கருணாநிதி அவர் மேல வந்து கோவம் வந்துருச்சு கோவம் பாபாக்கு. வருது. கோவம் வந்து அப்ப திருச்சி சிறையில இருக்கும்போது தான் டாக்டர் ராமதாஸ் போய் சந்திக்கிறார். ம். ம். அதன் பிறகு நீங்க நீங்க இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா 480 ஆடியோ, வீடியோ கேசெட் இருக்கு அவருக்கு ம். பாபாது. ம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 ஆடியோ, வீடியோ கேசெட்டுகள் பாமக கூட்டங்களில் பேசியது. அந்த மேடைகள் தான். மேடைகள் தான். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் வந்து பாபாவ பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டாரு அப்டின்னுவாங்க. ம். ம். என்னுடைய பார்வையில அப்படியெல்லாம் டாக்டர் எரியல. கடைசி வரைக்கும் இணக்கமா தான் கடைசி இருந்தாங்க. வரையிலும் இணக்கமா, நட்பாக தான் இருந்தாங்க அவர் 2 பேரும். கடைசி வரைக்கும் மதித்த ஒரு தலைவர்னா, அதுல ஒருத்தர் வந்து ராமதாஸா இருந்தாரு ஓ அப்படின்னு சொல்லலாம். ஓ 100% அவருடைய மரணம் என்ற தகவலை எனக்கு அனுப்புனதே டாக்டர் தான். ராமதாஸ் அவங்க. அந்த காலகட்டத்துல. ஆமா. அதேமாரி அங்க மரணிச்ச உடனே அங்க போய் இருந்து இறுதிச் சடங்கில் இறுதி வரையிலும் கலந்துகிட்ட ஒரு நபர் தலைவர் யாருன்னா டாக்டர் ராமதாஸ் தான். 2வது வந்து டாக்டர் வந்து பாபாவ பயன்படுத்தினாரு. பாபா டாக்டர பயன்படுத்தினாரு. ஆனா 2 பேரும் பயன்படுத்திக்கிட்டாங்க. பயன்படுத்திக்கிட்டாங்க. நானு அதுதான் என்னுடைய இதான் பார்வை. உண்மை. ம். ஏன்னு சொன்னா, அன்னைக்கு வந்து பாமக என்ற ஒரு கட்சி இல்லன்னு சொன்னா, பாபாவுக்கு அவ்வளவு கூட்டங்கள் பேசுறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்காது. ஏன்னா, எங்க பேசினாலும் உடனே எதிர்ப்பு தெரிவிச்சு கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஜெயாத் கமிட்டி சார்பா நாங்க போய் அனுமதி கேட்டா குடுக்க மாட்டாங்க. ம். ம். இப்ப நானே ஜெயாத் கமிட்டி மாவட்ட தலைவரா இருந்தாலும், என்னைய வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளரா பாபா சொல்லி தான் என்னைய நியமனம் பண்றாங்க. ஏன்னு சொன்னா, இந்த கூட்டங்கள் போடுறதுக்கு. பாட்டாளி மக்கள் கட்சின்னா கூட்டத்துக்கு அனுமதி. அனுமதி உடனே கிடைக்கும். பாபாக்குன்னா கிடைக்கிறதில்ல. அப்போ பாபா வந்து பாமகவையும், டாக்டரையும் பயன்படுத்துறன்னு தான் நான் பேசுவேன். ம். அதே மாரி டாக்டர் அ அந்த பாமக வந்து பரவலா வெகு மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு பாபாவ பயன்படுத்தினார். அப்படிதான் நம்ம அப்படிதான் பார்க்கணும். நம்ம பார்க்க முடியும். அதே இதில டாக்டருக்கும் வந்து இப்ப ஆலுஷானோஸ் ஒரு புக் எழுதியிருக்கான். அதில வந்து என்ன எழுதியிருக்கான்னு சொன்னீங்கன்னா, அது டாக்டர் அந்த கூலிப்படைகளுக்கும், டாக்டருக்கும் தொடர்பா அப்படின்ற மாரி இருக்கப்ப ம். இதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி உள்ள ம். ம். வார்த்தைகள். ம். தனிப்பட்ட ஒரு வெறுப்பு. ம். டாக்டரும் பாபாவுக்கும் உண்டான நெருக்கம், நட்பு என்பது நாங்க கூட இருந்து பார்த்தோம். அதனால தான் இன்னைக்கு நான் எந்த ஒரு பிரச்சனைனாலும் டாக்டரையும் நான் விட்டுக் கொடுக்க முடியாது. ஏன்னா பாபா வந்து நேசிச்ச தலைவர்களில் ஒருவர் டாக்டர் ராமதாஸ். புரியுது. புரியுதுங்களா? அதனால நம்ம விட்டுக் கொடுக்க அவர் முடியாது. உயிருள்ள வரைக்கும் ஒரு மரியாதையா தான். மரியாதை இருந்தாரு.
அப்படி வந்து கடைசி வரைக்கும் எந்த தலைவர வந்து என்னைக்குமே அவர் வந்து வந்து இறக்கியே வைக்கல தன்னோட மனசுல. ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் தான் நான் முதன்மையா சொல்லுவேன். ஓகே. அவரு ஆமா. மத்தபடி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஆ, அவங்களுக்கு முரணா நெறைய பேசியிருக்காரு. நிறைய எதிராவே பேசியிருக்காரு. ஆதரித்து இருப்பாரு, எதிர்த்து இருப்பாரு. டாக்டரை பத்தி இல்ல. கடைசியா வந்து டாக்டர் வந்து வாழ்வுரிமை தமிழ் வாழ்வுரிமை மாநாடு ஒண்ணு நடத்துறாரு. அந்த மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மொழி ரீதியான தலைவர்களை அழைக்கிறாரு. அதுல வந்து மராட்டிய மொழிக்கான தலைவர் வந்து சிவசேனா தலைவர் பால் தாக்கரே ம், அழைக்கும்போது, ம். அப்போ பாபா கிட்ட கேட்கிறாரு, "என்ன பாபா இது மாதிரி எல்லா இதுலயும் கூப்பிடும்போது சிவசேனா தலைவரையும் கூப்பிடலாமா?" அப்படிங்கும்போது, "அப்போ அது உங்க இஷ்டம் டாக்டரு. நான் வந்து வன்னியர் சங்கத்து கூட தான் கூட்டணி ம், வச்சிருக்கேன். ம். நான் பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி வைக்கல. சரி. அப்படி சொல்லிட்டாரு. ஆமா. நான் வச்சிருக்கிறது வன்னியர் சங்கத்து கூட தான் வச்சிருக்கேன். நீங்க கூப்பிடுங்கன்னாரு." அப்போ கூட சில பேர் பத்திரிகைல எல்லாம் என்ன எழுதுனாங்கன்னு சொன்னா, பாபாவுக்கும் ராமதாஸுக்கும் மோதல் அப்படி மோதல். இப்படின்னு ம். எழுதுனாங்க. மோதல் இல்ல. அது நீங்க வந்து உண்மையிலே இந்தியா முழுக்க அப்படின்னு இல்ல, காஷ்மீர்லேருந்து ஒரு நபர், எல்லா மொழிக்கான தலைவர்கள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாரி கூப்பிடுறாங்க. அந்த மாரி கூட்டு வச்சு பேசும்போது, அப்போ கூட வரும்போது கூட அவர் பாபாவை எதிர்ப்பும் தெரிவிக்கல. அந்த மேடைக்கு போகவும் இல்ல. ரைட். அது நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா நடத்தீங்க. நான் எப்பவுமே வன்னிய மக்களோடும், வன்னியர் சங்கத்தோடும் தான் இணக்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. உலக அரசியல் பத்தியும் அடிக்கடி அவருடைய ஸ்பீச்ல வந்து ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா, அப்போ அவருக்கு உலக அரசியல்லயும் ஒரு பார்வை, ஒரு கருத்து அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு தெரியுது. சோ அத குறித்து உங்களோட விஷயம் என்ன? ஏன்னா பரவலான விஷயங்கள படிச்சு, அந்த காலகட்டங்கள்ல வந்து உலக அரசியல கொண்டு போய் பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாரு. இல்ல. இயல்பான மொழியில வேற பேசுறாரு. இப்போ நம்ப இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுப்படையா அந்த சோசியல் மீடியால பேசும்போது, ம், ஆர்எஸ்எஸ்ஸ நீங்க எதிர்க்கிறீங்க. ம், இந்தியால தான் ஆர்எஸ்எஸ் இருக்கு. அமெரிக்கால இருக்கா? பிரிட்டன்ல இருக்கா? அங்க இருக்கா? இங்க இருக்கா? அங்க மட்டும் ஏன்டா குண்டுவெடிப்பெல்லாம் நடக்குது? அது நடக்குது. முஸ்லீம்னாவ குண்டுவெடிப்பு ம், நடத்துறீங்க. ம், அப்படியே தீவிரவாதி, பயங்கரவாதி சோசியல் மீடியால அப்படியே போடுறாங்க. ம், இல்லையா? ம், நீங்க ம். பார்த்துருக்கலாம். ஸ்டீரியோடைப் ஏன் பண்றாங்க. பாகிஸ்தான்லயும் குண்டுவெடிப்பு நடக்குது. ம், அப்ப அங்க என்ன ஆர்எஸ்எஸ் இருக்கா? இப்படி அப்படின்னு. ஆனா, பாபா அந்த காலத்துல எங்களை போன்ற நபர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம். என்னன்னு சொன்னீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக 17ஆம் நூற்றாண்டிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகள் அங்க குதிச்சுட்டாங்க. எங்க? அரபு நாடுகளுக்குள்ள குதிச்சுட்டாங்க. ஒரு அப்போ ஏகாதிபத்திய அரசியல் தொடங்கிருச்சு. அரசியல 17ஆம் நூற்றாண்டில இறங்கி, குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஒற்றர்களை வந்து இறக்கி, ம். அந்த இஸ்லாமிய கிலாஃபத் என்கின்ற அந்த இஸ்லாமிய தலைமைத்துவம் இருந்து பார்த்தீங்களா? துருக்கியில. அத உடைக்கணும் உடைக்கணும். அப்படின்ற ஒரு முடிவுல இறங்கி அவங்க வந்து செயல்பட்டுட்டே இருந்தாங்க. அதனுடைய அதனுடைய மூலியமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போர் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் வேற. அதே மாரி 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வேற. ஆனா முடிவு வந்து இஸ்லாமிய அந்த பேரரசுக்கு எதிரா வந்து தான் முடிந்தது. ம். முதல் பாதகம் வந்து அதிகமா அந்த சைடு வந்துருச்சுங்கிறீங்க. ஆமா. ஆமா. அதாவது முதல் உலகப் போர் ஆரம்பிக்கப்பட்டது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கூட நீங்க வரலாற்ற பார்த்தீங்கன்னா, ம், ம். எதுக்காக ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, ஆஸ்திரேலியா நாட்டினுடைய இளவரசர் ஆஸ்திரியா. ஆமா. அ ம். ஆஸ்திரேலியா இல்ல, ஆஸ்திரியா. ஆஸ்திரியா. ஆமா. ஆஸ்திரியா நாட்டு இளவரசர் செர்பியாவுக்கு சுற்றுப்பயணம் போறார். அவரு இளவரசர்ன்னு சொன்னா ஏதோ 10, 15 வயசு இல்ல. அவருக்கு 90 வயசு அந்த நேரத்திலே. அவரும் ம். அவருடைய காதலி. செர்பிய நாட்டு புரட்சி படைகள்ல அவர் சுட்டுக் சுட்டுக் கொன்னுடுறாங்க. கொன்றுறாங்க. சுட்டுக் கொன்னுறாங்க. அப்ப சுட்டுக் கொல்லும்போது தான் முதல் உலகப் போர். அதை காரணம் வச்சு தான் முதல் உலகப் போர் ஆரம்பிக்குது. ஆனா அது முடிவு எங்க வருதுன்னு சொன்னா, அந்த இஸ்தான்புல் என்கின்ற அந்த இஸ்லாமிய டர்க்கிக்கு வருது. பேரரசு இருக்கு இல்லையா? டர்க்கில. அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்பதான் அந்த பாலஸ்தீன் உட்பட எல்லா பகுதியும் பிரிட்டனுடைய கட்டுப்பாடுக்கு போகுது. ம். அப்ப ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து வேற. ஆனா முடிவு வந்து எங்க வந்து முடியுது? இங்க தான் முடிக்கிறாங்க. அதே மாரி 2ஆம் உலகப் போர் உங்களுக்கு தெரியும். ஹிட்லரால ஆரம்பிக்குது. இந்த ஐநா சபை. ஆமா. ஐநா வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தன அயோக்கியன்னு சொன்னா, நானும் அயோக்கியன்னு சொல்லணுமா? அல்லது ஒரு நல்லவன நீங்க எல்லாம் சேர்ந்து அயோக்கியன்னு சொன்னா, நானும் அயோக்கியன்னு சொல்லணும். ஏத்துக்கணுமா? அல்லது ஒரு அயோக்கியன எல்லாம் சேர்ந்து நீங்க நல்லவன் சொன்னா, நானும் நல்லவன் சொன்னா, நான் ஏத்துக்க மாட்டேன். அதுக்காக தான் 2ஆம் உலகப் போர் ஆரம்பம். ஆனா, அந்த 2ஆம் உலகப் போருடைய முடிவு எங்க வந்ததுன்னு சொன்னா, அந்த இஸ்தான்புல் என்கின்ற அந்த இஸ்லாமிய பேரரசு முழுக்க முடிச்சுட்டாங்க. ம். முடிச்சுட்டு அப்பதான் சவுதி, துபாய், குவைத், ஈரான், ஈராக்ன்னு உருவாச்சு பார்த்தீங்களா? அப்படி பல நாடுகள் உருவாக்கிட்டு, பிரிஞ்சிருச்சு. உருவாக்கிட்டு, அந்த ஏற்கனவே முதல் உலகப் போர்ல பிடிச்சு வச்சிருந்தான் பாருங்க, இந்த பாலஸ்தீன. ஆமா. அதுல என்ன பண்றான், முக்காவாசி இடத்த இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஒன்றை குடுத்துறோம். உருவாக்கிட்டு, அதுல ஒரு 1/4 பகுதி பாலஸ்தீன்றாங்க. அதனுடைய சண்டைகள் தான் இன்ன இன்னைக்கு வரையும் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ம். நடந்துட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ இ இனி எக்காலத்துக் கொண்டு இவங்க வந்து இந்த இஸ்லாமிய பேரரசு, கிலாஃபத் என்றது உலகத்திலே உருவாக்கக்கூடாது. இவங்க உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னா, இவங்கள எதிர்கொள்ள நம்மளால முடியாது. ஏன்னு சொன்னா, அவங்க ஒரு ஐரோப்பிய பிரிட்டன், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 100 ஆண்டுகள் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த ம். இஸ்லாமிய பேரரசை எதிர்க்க முடியல. நூற்றுக்கணக்கான சிலுவை போர்கள் இதெல்லாம் நடத்தி நடந்தது. தோல்வி உற்றாங்க அவங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனி யாரும் அப்படி உருவாகக்கூடாதுன்னு இவர்களா அப்ப ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்குனது எல்லாரும் என்ன சொல்றாங்க? இல்ல முஸ்லிம்
அமெரிக்கா, அமெரிக்கா. பிரிட்டன் போன்ற நாடுகள் உருவாக்கி. ஏன்னு சொன்னா ஒரு நாடு மீது போர் தொடுக்க முடியாது. தீவிரவாதி இருக்காங்க, பயங்கரவாதி இருக்காங்கன்னா போர் தொடுக்கலாம். இருக்கா இல்லைங்களா? அப்போ இது போன்ற உலக அரசியலை பாடம் நடத்தியவர், எங்களை போன்ற நபர்களுக்கு பாடம் நடத்தியவர் யார் என்றால் பழனி பாபா தான். சரி, இப்ப இது உலக அரசியல் பேசுறவரு, ம். நம்ம நாட்டுக்கு பக்கத்திலேயே நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்த பத்தியும் கண்டிப்பா அவருக்கு ஒரு கருத்து இல்லாம இருந்திருக்காரு. இனத்தின் விடுதலைக்காக வந்து பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க தீவுல நடந்த அந்த போராட்டம், அதுக்கப்புறம் பின்னாள்ல வந்து இன அழிப்பு நடந்தது எல்லாமே தெரியும். ஆனா அந்த காலகட்டத்துல பாபா அவர்களுடைய பார்வை என்னவா இருந்துச்சு? அவரோட கருத்து என்னவா இல்ல இருந்துச்சு? இத அவரு சொல்லுங்க. வந்து எப்படின்னு சொன்னா, பாபா வந்து அதான் சொல்றேனே, கடுமையா வந்து ஆதரவு தெரிவிச்ச இஸ்லாமிய தலைவர்கள் உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அவர் தான் ம். ஆதரவு தெரிவிச்சார். அதே நேரத்துல காத்தான்குடி பிரச்சனை நேரத்துல கொஞ்சம் கோபமாயிட்டு, என்ன நீங்க வந்து இந்த நிலை எடுக்கிறதுக்கு வந்து அதுக்காக தான் நாங்க இங்க இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறோமா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பாபா வந்து காத்தான்குடி பிரச்சனைகளுக்காக அ போராட்டம்லாம் நான் நான் கூட தலைமை ம், ம், தாங்கியிருக்கேன். ம், அப்ப ம். சிறு வயது. அப்ப நாங்க தலைமை தாங்கி போராட்டம்லாம் நடத்தியிருக்கோம். அதன் பிற்பாடு வந்து பாபாவுடைய அந்த எதிர்ப்பு க கா நடுவுல வந்து உலகத் தமிழர்கள் பத்திரிகையில வந்து அவங்க தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ம். விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அது என்ன காரணத்துக்காக நடந்தது? எப்படி நடந்தது? இயக்கத்தோட தரப்புல இருந்து சொல்றீங்க. ம். இயக்கத்து சார்பா நடந்தது. அப்போ நெடுமாறன் ஐயாவும் விளக்கம் குடுத்திருந்தாரு. அப்ப அது பாபா வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாரு. ஏத்துக்கிட்டாரு அத. ஏத்துக்கிட்டாரு. கன்வின்ஸ் ஆயிட்டு, அதன் பிறகு வந்து அது பெரிய அளவுக்கு காத்தான்குடி விஷயமா ம். பாபா பெரிய அளவுக்கு பேசல. இதுதான் வந்து இது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பேசக்கூடிய சில நபர்களுக்கு அது தெரியாது. இப்போ இல்ல நேத்தி கூட மேடையில ஒருத்தர் அதான் பேசியிருந்தாரு. பாருங்க. அவன்லாம் வந்து யார் அவன்லாம்? இந்த சமுதாயத்துக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம்? காத்தான்குடி விஷயம் பத்தி நீ பேசுறேன்னு சொன்னா, அப்புறம் மற்ற உன்னுடைய தலைவன், இப்போ நீ தலைவனா ஏத்திருக்கக்கூடிய நடிகர், அவன் எத்தனை படங்கள எடுத்திருக்கான்? முஸ்லிம்களை தீவிரவாதி, பயங்கரவாதி சித்தரிச்சு எடுத்திருக்கான். அத கண்டிக்கிறதுக்கு உனக்கு வக்கில்ல. நீ என்ன மயிர் காத்தான்குடி விஷயம் அது நாங்க பேசுறோம்டா. அது எங்களுக்குள்ள உண்டான உறவு அது. நாங்க சண்டையும் போடுவோம், அவங்களுக்கு ஆதரவும் தெரிவிப்போம். அதே நேரத்தில ஒரு இனம் தனி இனமா பெறுதுன்னு சொன்னா, அதுக்கு முழு ஆதரவு கொடுத்தவர் பழனி பாபா. ம். இன்னைக்கு அதே நிலைப்பாடு தான் நான் எடுக்கிறேன். எவ்வளோ விமர்சனம் நீங்க பார்க்கலாம் சோசியல் மீடியால, Facebookல நான் இதெல்லாம் போட்டா இப்ப சீமானுக்கு ஆதரவு நான் போட்டாவே 100 பேர் வந்து என்ன கண்ணாமண்ணான்னு திட்டுறான். நீங்க பார்க்கலாம். உலகம் முழுக்க அவங்க இருக்காங்க. அதுல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நல்லா பழக்கமான ம், ம், நபர்கள் தான். ம். என்கிட்ட பழகுற நபர்கள் தான் இருப்பாங்க. நமக்கு அந்த ஏன்னா இது பாபா காலத்திலேருந்து இருந்தது. புரியுது. அது அவங்களுக்கு புரியுது. எல்லாமே ஆமா, பார்த்துட்டு ஆமா. வர்றதுனால. எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய அமைப்புகளை அவங்க அணுகுறத விட, இந்த தடாரகிம் அணுகுறது தான் அதிகமா இருப்பாங்க. இல்ல உங்க மேல ஒரு அன்பான பார்வை எ தான் எ அவங்களுக்கு இருக்கு. அதாவது நான் சொல்றது டைரக்ட்டா அங்க போராடிய போராளிகள சொல்றேன் நான். முன்னாள் போராளிகள். போராளிகள. எல்லாருமே இன்னைக்கு கூட வந்து என்கிட்ட தொடர்பு கொள்வாங்க. ம். இது உளவுத்துறைக்கு உட்பட எல்லாருக்குமே தெரியும். நம்ம சோசியல் மீடியால பேசுறோம் என்னடா அப்படி இல்ல. எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு ஒவ்வொரு குழுவா அந்த இறுதி போல் 2019ல வந்து நடந்தபோது, அங்கேருந்து கைது செய்யப்பட்டு சிறையில் வந்த தோழர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய அந்த காயங்கள், அந்த வேதனைகள் வலி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. பகிர்ந்து கொண்ட நபர்களில் நாங்களும் முதன்மையான நபர். இன்னைக்கு அதனால தான் வந்து எப்போ நடந்த விஷயத்த இப்போ நோண்டி மோந்து பார்க்கிறது என்பது ஒரு வன்மம் பிடிச்ச புத்தியா இருக்கு. ம். சொல்லுங்க. தேவையில்லாத அரசியல். அரசியல். அதுல பல அரசியல் இருக்கு. அங்க நடந்த சம்பவத்துக்கும் ஒரு பக்கம் தான் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல நடுநிலையா சில பேர் எழுதியிருக்காங்க. எ ஒ ஒ அரசே வந்து பண்ண ஒரு சூழ்ச்சி அப்படின்றதும் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. வீடியோக்குள்ள சிந்து மூட்டி விட்ட பேசியிருக்காங்க. வேலை அப்படின்னு. இல்ல ம். ஏன் அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலக அரசியல புரிஞ்சவனுக்கு அது தெரியும். ஏன்னு சொன்னா இது என்னடா பண்ணும்? அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மோதல உருவாக்கும். நேரா சண்டை போடுறத விட வந்து பாத்தீங்கன்னா, சூழ்ச்சியின் மூலியமா ஏங்க, சண்டைகள சரி கட்டுறது தான் இந்திய அதிகம். சுதந்திரத்தின் போதே இது போன்ற சூழ்ச்சிகள் ஆங்கிலேயன் பயன்படுத்தினா இல்லையா? ம். முஸ்லிம்கள், இந்துக்கள். பிரித்தாளும் சூழ்ச்சி. அ முஸ்லிம்கள் பயன்படுத்துற தோட்டாக்கள பன்றியினுடைய இதுவும், இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய இது மாட்டு இறைச்சியினுடைய கொழுப்பையும் போட்டானா இல்லையா? ஆமா. அ போட்டு அது அது கலவரமாச்சு, கிளர்ச்சியா எழுந்தது. கிளர்ச்சி இருந்தது இல்லையா? அப்ப இது போன்ற ஒரு ஒரு இனத்துக்காக போராடும்போது, இது போன்ற பலவிதமான சூழ்ச்சிகளை எதிரிகள், அதுவும் அரசுகள், ஆதிக்க வர்க்கம் கையாளும். இந்த விஷயத்தையும் நம்ம உள்வாங்கணும். சும்மா போட்டு காத்தாங்குடி நடந்தது சரிதான். அது ஒரு பெரிய ஒரு வரலாற்று பிழை அது. அது அவங்களே உணர்ந்துட்டாங்க. திரும்ப திரும்ப அது நடந்து, இன்னைக்கு அவங்க வந்து வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு விதமான அ அதாவது அ எப்படி சொல்றதுன்னு சொன்னா, ஒருத்தன்கிட்ட போய் "எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியான்னு?" கேட்க முடியாத நிலையிலே இருக்கும். ஏன்னா, புரியுது. ஒருத்தன் தாயை இழந்தவன் இருக்கான், தந்தையை இழந்தவன் இருக்கான், குடும்பமே குடும்பமே இழந்தவன். இழந்தவன் இருக்கான். இப்படி வெவ்வேறு நாடுகள்ல அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நபர்களை மறுபடியும் அத குத்தி அந்த ரத்தத்த சுவைச்சு பார்க்கிறது என்பது வன்மத்தின் உச்சம். புரியுதா இல்லையா? புரியுது. இந்த விஜய் கட்சியில இருந்துகிட்டு இவர் பேசுறான் காத்தான்குடி. நாய் நீ உன் கட்சியில, உன் கட்சி தலைவன் துப்பாக்கின்ற ஒரு படம் எடுத்தான். ஸ்லீப்பர் செல். அந்த ஸ்லீப்பர் செல் கான்செப்ட் என்ன? சொல்லுங்க அந்த நாய்கள. முஸ்லீம் தானே நீ? என்னன்னா ஒரு முஸ்லீம் செருப்பு கடையில வேலை செய்வான், துணி கடையில வேலை செய்வான், பங்க் கடையில வேலை செய்வான். என்ன?
பங்கர்ல வேலை செய்வான். ஆனா திடீர்னு ஒரு உத்தரவு வரும் எங்கேருந்தோ. உடனே இவனுக்கு போய் குண்டு வைப்பாங்க. எங்கேருந்து? பாகிஸ்தான்ல இருந்து உத்தரவு வரும். அத பிடிக்கிறது தான் விஜய். ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா சித்தரிக்கிறது. இது எவ்வளவு பெரிய வன்மம் பிடிச்ச வேலை இது. அது நம்ம பக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க பல பேரை வந்து அந்த ஒரு பார்வையில பார்க்க வைக்கும் ஏன்னா இல்லையா? ஒரு திரைப்படம் மூலியமா. சினிமாவை பார்த்துட்டு போயிருந்தானே விஜய் பின்னாடி இவ்வளவு கூட்டம் சேர்ந்து இருக்காது இல்லையா? இருக்கா இல்லைங்க? ஏற்கனவே வந்து முஸ்லிம்கள் வந்து பொருளாதாரம், கல்வி, வேலை வாய்ப்புல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை விட, மலைவாழ் மக்களை விட பின்தங்கி இருக்கான்னு சர்க்காரியா கமிஷனே சொல்லியிருக்கா. இருக்கா இல்லைங்க? அப்படி இருக்கும்போது, ஒரு சாதாரணமான ஒரு துணி கடை வைக்கும்போது ஒரு பொம்பளை போய் செருப்பு வாங்கணும்னு போறா. போகும்போது இவன் விஜய் படத்துல பார்த்த மாரி தீவிரவாதியா இருப்பானோ அப்படின்னு நினைச்சா வாங்குவானா? தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்போ திரைப்படங்களை நீ அதே மாரி பீஸ்ட். பீஸ்ட்ல என்ன எடுக்கிற? பாகிஸ்தான் தீவிரவாதி வரான். அவர அடிக்கிற, உதைக்கிற எல்லாம் பண்றான். அவர் வந்து சென்னையில அதுவும் ஈசிஆர்ல ஒரு மால மால வந்து ஹைஜாக் பண்ற மாரி. நான் கேட்கிறேன், எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி சென்னையில வந்து ஹைஜாக் பண்ணான்? சென்னையில இல்ல, இந்தியாவுல எந்த மஹாலும் ஹைஜாக் பண்ணலையே. அஜ்மல் கசாப் கூட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஓடி வந்து தான் நாங்க தஞ்சம் அடைஞ்சோம். ஹைஜாக் பண்ணல அவன். அவன் தஞ்சம் அடைஞ்சான். இருக்கா இல்லைங்களா? தாஜ் ஹோட்டலுக்குள்ள. ஆமா, தாஜ் ஹோட்டலுக்குள்ள தஞ்சம் அடைஞ்சான். அப்போ என்ன சொல்றீங்க? அது கற்பனைங்க. கற்பனையில கூட நான் தானே உன்னை எதிரியாக்குறேன். என்ன தானே தீவிரவாதியாக்குற நீ? ம். கற்பனைன்னு சொல்றீங்க. அந்த கற்பனையில கூட நான் தான் எதிர்ப்பா இல்ல ஒரு பார்க்கிறேன். படைப்பு நம்மலாம் போனதுக்கு அப்புறம் ஒரு சான்றா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு கல்வெட்டு மாரி. அத பார்க்கிற போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதுதான் மனசுல பதியும். உண்மை. இன்னைக்கு நீங்க ஒரு என்னைய பத்தி ஒண்ணு எழுதுறீங்க வரலாறு. புகழ்ச்சி எழுதினீங்கன்னா நாளைக்கு அதுதான் வரலாறு. தாழ்த்தி எழுதினீங்கன்னா அதான் வரலாறு. உண்மையே இல்ல. பதிவு அப்படியே இருக்கும் அது. வரலாறுன்றது அதுதான் வரலாறு. ம். வரலாறு என்பது வானத்திலிருந்து தேவதூதர்களால் படைச்சு கொடுக்கப்பட்டது. எழுதி வைக்கப்பட்டவை தான். அந்த எழுதுறவன் எந்த கோணத்துல எழுதுறானோ அதான் வரலாறு. ரைட். இப்போ காந்தியை சிறந்த விடுதலை போராட்ட வீரனா எழுதுனா காந்தி வீரன். காந்தி ஒரு கோழைன்னு எழுதுனா காந்தி ஒரு கோழை. ம். என்கிட்ட வரலாற்று ஆதாரம் இருக்கு, வரலாற்று ஆதாரம் இருக்குன்னு நிறைய பேர் கதை விடுவானுங்க. பட் அத தான் தரவா வச்சு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து அவர் கூட வந்து சேர்ந்து பயணிச்ச சூழ்நிலையில, கடைசியா நீங்க அவர எப்போ வந்து சந்திச்சீங்க? அந்த நினைவுகள் என்ன அப்படிங்கிறத அப்ப வந்து நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ட்ரிம் பெயில் மூலியமா நான் தடா வழக்குல இருக்கேன் நானு. ம், ம், ம். 93ல நான் கைது செய்யப்படுறேன். பாபாவும் ஓ, அந்த சிறையில இருக்கீங்க ஆமா, நீங்க. சிறையில தடா வழக்குல இருக்கேன் நானு. அப்ப தடா வழக்குல இருக்கும்போது பாபாவுக்கும் அந்த வழக்கு போட்டாங்க. ம், ஆனா அவர ம், கைது பண்ணல. ஏன் கைது பண்ணலன்னு சொன்னா, அவர கைது பண்ணா அவரு விடுதலை ஆகுறது மட்டும் இல்லாம மத்தவங்களும் விடுதலை ஆயிடுவாங்க. ம். ஏன்னா அவரு லாஜிக்கா வந்து எதிர்கொள்வார். ஏன்னு சொன்னா, அவரு உண்மையிலேயே அவர கைது பண்ண விடுதலை ஆயிட்டார். ஏன்னு சொன்னா, அந்த அ சம்பவம் நடந்த உடனே அவர தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணிச்சு. அப்போ அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்திலிருந்து வெளிய வந்த பிறகு அந்த வழக்கு போட்டாங்க. அவரு தடா வழக்குல அவர கைது பண்ணாங்கன்னா, அப்போ ஒரு வழக்கில் 2 தடுப்பு காவல் என்பது சட்டவிரோதமானது. அப்ப சரி. அத லாஜிக்க வச்சு தப்பிச்சுக்கலாம். உடைச்சிடலாம். உடைச்சிடலாம். அதனால அவர என்ன பண்றாங்கன்னா, கைது பண்ணல அவர. ஆனா கோர்ட்டுக்கு வருவாரு, பேசுவார். அப்போ அந்த நேரத்துல சுப்ரீம் கோர்ட் மூலியமா எனக்கு இன்டரிம் பெயில் கிடைக்குது. நான் வெளிய வரேன். வெளிய வரும்போது தான் கடைசியா அவர பார்க்குறேன். வீட்டுக்கு போறேன். பார்த்துட்டு இருக்கும்போது, "எப்புட்றா? என்னடா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காரு. "எதுவும் கவலைப்படாத" அப்படி இப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்ல, வழக்கு நம்ம பார்த்துக்கலாம்டா, ஒண்ணையும் ம், பார்த்துக்கலாம்" அப்படி இப்படின்ட்டாரு. எல்லாம் பேசிட்டு நான் போறேன். அடுத்த நாள் நான் ஊருக்கு போறேன்டான்னாரு. "தனியாவா போறீங்க?" "ஆமா." எப்பவும் தனியா தான் சுத்துவாரு. ம், ம். ஓ, கூட புடைசூழ ஆட்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்ல. இவ்ளோ எதிர்ப்புகள் மத்தியில அவரு தனியா தான் இயங்குவாரு. செல்ஃப் டிரைவிங் தான். ஓ, கார்ல அவரே போயிருவாரு. ஆமா, செல்ஃப் டிரைவிங்கு. வெளியூர் போகும்போது மட்டும் பவல்ராஜ்ன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒருத்தர் ம், இருக்காரு. ம். அவரு கவுண்டர் அவரு. அவர் வீட்ல தான் தங்கி இருந்தாரு கடைசியா. தங்கி கோவை பக்கத்துல. பக்கத்துல. பொள்ளாச்சியில வந்து அவர் வீட்ல தங்கி இருந்துட்டு தான் அந்த வாகனத்த எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் போறாரு. போகும்போது தான் அந்த ரயில்வே ட்ராக்காண்ட வெட்டுறாங்க அவர. அந்த நிகழ்வு நடக்குது. கடைசியா நான் சந்திச்சு, "ஊருக்கு போயிட்டு வந்து பேசுறேன்டா" அப்படின்னாரு. "சரிங்க" அப்படின்னேன். அதன் பிறகு தான் தகவல் வருது கொன்னுட்டாங்கன்னும்போது, ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வரலாற்று நாயகன்னு சொல்லலாம். சாதாரணமான என்ன வயசு இருக்கும் இறக்கப்புறம்? அவரு மரணிக்கும்போது 50 வயசு இருக்கும். 50 வயசு. நடுத்தர வயதுல வந்து ஆமா, ஆமா. இறக்குறாரு. இது அதோட பின்னணி என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது வந்து ஒரு தெளிவான ஒரு இல்ல கிடைச்சதா? பின்னணின்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் தான். ஓகே. ஆர்எஸ்எஸ் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து யாராவது நியமிச்சு அவர கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டாலோ, எப்படியும் வந்து ஏன்னா அவரு எல்லா சமூக மக்கள்கிட்டயும் இணக்கமா இருந்தாரு. ஒரு நட்பு இருந்துச்சு. ஆமா, இணக்கமா கனெக்ஷன்ஸ். இருந்தாரு. ம், அதனால அம்பலம் ஆயிடும் அப்படின்ற காரணத்துக்காக அவர் என்ன பண்றாங்க, கேரளால இருந்து அந்த கூலிப்படைகள் எல்லாமே ம். கேரளால இருந்து காசுக்காக செய்றவங்க. காசுக்காக இல்ல. ஆ. அவங்க ஆர்எஸ்எஸ் ட்ரெயினடு. ஓகே. அந்த நபர்கள வச்சு தான் அவங்க கொலை பண்றாங்க. அ அ அந்த நபர்கள் சிறையில இருக்கும்போது இலா கணேசன் போய் அவங்கள பார்க்குறாரு.
ராமகோபால் இந்து முன்னணி தலைவர் சமீபத்தில் இருந்த அவரு போய் பார்க்குறாரு. அந்த வழக்குக்கு வந்து முழுக்க முழுக்க வாதாடினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ், குறிப்பா பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் ஓகே. வந்து அதிகமா அந்த நாங்க தான்னு சொல்லாம சொல்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. நடந்துச்சு. ஸோ அது ஒரு ஒரு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுபான்மை மக்கள், அதாவது மத சிறுபான்மை மட்டும் இல்லாம, சமூக ரீதியா வந்து யாரெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக பேசுறாங்க. அவங்கலாம் வந்து இவ்வளவு கேள்வி கேட்க வைக்கிறாரே அப்படிங்கிற கோவத்துல வந்து பிளான் பண்ணி வந்து ஒருத்தரோட அதுதான். ஏன் சொன்னா, இவர் வந்து வெறும் முஸ்லீம் தலைவரா இருந்தாருன்னா அவங்களுக்கு பலன். ம். இவர் முஸ்லீமுக்கான தலைவர்னா, மக்களுக்கான தலைவரா உருவாகிட்டு வராரு. இவருடைய பேச்சுக்கள் அப்படி இருக்கு. அதே நேரத்துல நம்மள ஒதுக்குறாரு. ம். பிராமணர் தவிர அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அதிர்ச்சி கலந்த இது உருவாகுது. எப்படி பெரியாருக்கு பிறகு பாபாவா அப்படி இத விடக்கூடாது அப்படின்ற மாரி தான் அவங்களுடைய கான்செப்ட் வருது. ம். ம். போயிட்டு தான் அவங்க அந்த மாரி சூழ்ச்சி பண்ணி அந்த கொலைய வந்து அரங்கேற்றுனாங்க. அ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு மரணிக்கும்போது தெரியாத, மரணிக்கும்போது அவரை புரிஞ்சிக்காத எத்தனையோ தலைவர்களும், சமுதாய மக்களும், ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு அவர புரிஞ்சுகிட்டு, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன் இந்த மண்ணுல வாழ்ந்தானா? அப்படின்றது இன்னைக்கு ஒரு ஆச்சரியமா பார்க்குறாங்க அவர. கடைசியா ஒரு விஷயம் கேட்கிறேன். அப்ப அவருடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அது யாருமே இன்னும் நிரப்பல இல்லையா? அவர் வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வந்துட்டு நிரப்ப போயிட்டார்ல. முடியாது. யாருமே நிரப்ப முடியாது. அவருடைய இடம் யாருமே நிரப்ப முடியாது. எப்படி நிரப்ப முடியும்? சொல்லுங்க. இப்ப நான் கூட அவருடைய அரசியலை முழுமையா பயன்படுத்தினேன். ஆனா என்னால அவர மாரி பேச ம். முடியாது. அவர மாரி லாஜிக்கா என்னால பண்ண முடியுமா? முடியாது. நெறைய மாற்றங்கள் இருக்கு. அதனால அவர மாரியே சும்மாவுனா வேஷம் போட்டு, தோற்றம் போட்டுட்டு உட்காந்துக்கலாம். இருக்கா இல்லைங்களா? ஆனா அவர மாரியே ஆக முடியும்னா முடியாது. எனக்கு என்னன்னா, அவர பத்தி பேசுறதுக்கு, படிச்சுட்டு பேசுறதுக்கு நெறைய பேர் இருந்தாலும், அவர் கூட பயணிச்ச ஒருத்தர் வந்து அத அணுவா நம்மகிட்ட சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிச்சயம், நிச்சயம். அவருடைய காணொளிகள் நெறைய பார்த்திருக்கோம். பட் அந்த காணொளிகள்ல பார்க்காதது, கேட்காதது வந்து நீங்க வந்து கண்ணால, காதால அந்த டைம்லயே பார்த்து கேட்டது வந்து எங்ககிட்ட பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.